காதலன் வாங்கி கொடுத்த போதை காளானை சாப்பிட்டு மாணவி உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. போதை காளான் மாணவருக்கு எங்கு கிடைத்தது? இருவருமே போதை காளான் சாப்பிட்ட நிலையில் மாணவி மட்டுமே உயிரிழந்த மர்மம் என்ன? நீலகிரி மாவட்டம் உதகை அருகே பாம்பே கேசில் பகுதியைச் சேர்ந்த 20 வயதான மாணவர் ஒருவர் உதகை அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். அதேபோல் உதகை அருகே உள்ள பிங்கர் போஸ்ட் பகுதியைச் சேர்ந்த 19 வயது மாணவி ஒருவர் கோவையில் உள்ள தனியார் நர்சிங் கல்லூரியில் படித்து வருகின்றார். இவர்கள் இருவரும் பள்ளிக்காலம் முதலே நண்பர்களாக பழகி கடந்த சில ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த காலங்களில் இருவரும் அவ்வப்போது விடுமுறைகளில் சந்தித்து வந்துள்ளனர். இந்நிலையில் வார விடுமுறையை ஒட்டி கடந்த சனிக்கிழமை அந்த இளம்பெண்ணை வாலிபர் தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளார். பின்னர் இருவரும் இரவு முழுவதும் மது அருந்தியதாகவும் இதனைத் தொடர்ந்து போதை காளான் சாப்பிட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதனையடுத்து இருவரும் போதையில் உறங்கி உள்ளனர். மறுநாள் காலை இளைஞர் எழுந்து பார்த்தபோது மாணவி மூச்சு பேச்சு இல்லாமல் அசைவற்ற நிலையில் கிடந்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த வாலிபர் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்துள்ளார். சம்பவ இடத்திற்கு 108 மருத்துவ ஊழியர்கள் வந்து பரிசோதித்ததில் மாணவி ஏற்கனவே உயிரிழந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் உதகை மத்திய காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் கொடுத்த தகவல் அடிப்படையில் சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு வந்த உதகை மத்திய காவல் நிலைய காவல்துறையினர் அங்கு சென்று சோதனையிட்டதில் மது பாட்டில்கள் போதை காளான் இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து மாணவியின் உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மாணவி உயிரிழந்தது குறித்து சந்தேகத்திற்கிடமாக இருந்த அந்த இளைஞரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து தாவரவியல் நிபுணர் டாக்டர் ராஜன் கூறுகையில், அவங்க ஏற்கனவே மது அருந்திருக்காங்க. அந்த மது அருந்தி அந்த போதை பற்றாதனால இந்த காளான் சாப்பிட்டுருக்காங்க. இதை யாரோ கொடுத்துருக்காங்க. வேற இந்த காளான் எங்கே வளரும்னா அம்மானிட்டா மஸ்காரியாங்கிற கூடிய இந்த காளான் சவுத் அமெரிக்காவை சேர்ந்தது, நம்ம நாட்டுக்கு கிடையாது. இந்த காளான் ரொம்ப பாய்சனஸ். நீங்க சாப்பிட்ட உடனே இறக்க மாட்டாங்க, எப்படியும் 3-4 hours ஆகும். இது எப்படின்னா இது அளவுக்கு மீறி சாப்பிட்டதுனால என்ன ஆயிடுச்சுனாக்கும் அது ஆலையை கொண்டுருச்சு. இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பாலங்களை கலெக்ட் பண்ணி சேல்ஸ் பண்றாங்க இந்த போதை மருந்துக்காக. இதை தடுக்கணும். ரொம்ப ஒரு நடவடிக்கை எடுத்து தடுத்தாங்கனாக்கா இந்த மாதிரி உயிர் சேதத்தை நம்ம காப்பாற்றலாம். காதலன் வாங்கி கொடுத்த போதை காளானை சாப்பிட்டு மாணவி உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போதை காளான் மாணவருக்கு எங்கு கிடைத்தது? இருவருமே போதை காளான் சாப்பிட்ட நிலையில் மாணவி மட்டும் உயிரிழந்த மர்மம் என்ன? போதை காளான் எப்படி உயிரிழப்பை ஏற்படுத்தும் என பல்வேறு கோணங்களில் விசாரணையை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.